நம்ம டே டு டே லைஃபே ChatGPT, ஜெமினி போல ஏஐஸை வச்சு தான் நம்ம முடிவே எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆகுது, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஏஐ சீரிஸில் பார்ப்போம். மெஷின் லேர்னிங் வந்து ஏஐயோட சப்ஃபீல்டு. அது வந்து நம்ம கொடுக்குற டேட்டாலேருந்து பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம மேனுவலாக கோட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சரிங் அப்ளிகேஷன் நம்ம வந்து நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணி டெவலப் பண்ணோம்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேனுவலாக கோட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாலேருந்து பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கேட்கிற கேள்விக்கு ரெலவென்ட்டான ஆன்சர் கொடுக்கும். நம்ம மேனுவலா ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை. டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங். இந்த சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா செட்ல இருக்கிற பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஆனா அந்த டேட்டா செட் வந்து லேபிள்டு டேட்டா செட்டா இருக்கணும். லேபிள்டு டேட்டா செட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் போட்டோவை காமிச்சு இதுதான் டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு கேட் போட்டோவை காமிச்சு இதுதான் கேட் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் அப்பயே இது வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கும். ஓகே இதுதான் டாக், இதுதான் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேற ஒரு போட்டோ, வேற ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு டாக போட்டோ எடுத்து அமிச்சாலும் டாக் போட்டோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அதுக்கு ரெலவெண்டா இது வந்து டாக் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் அவுட்புட் ஆகும். இப்படி லேபிள் பண்ணி கொடுக்குற டேட்டா செட்டை வந்து நம்ம சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணுவோம். சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்ல இருக்க சில எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு மெயில் வந்து ஸ்பேமா இல்லையான்னு டிடெக்ட் பண்றது, ஒரு ஹவுசிங் பிரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்றது, இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் மூலமா டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங். இந்த அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்ல வந்து நம்ம லேபிள் டேட்டா செட் கொடுக்க மாட்டோம், வெறும் டேட்டா செட் தான் கொடுப்போம். அதாவது இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணி கொடுக்க மாட்டோம். மாடலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸை நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பொருட்கள் ஆர்டர் பண்ணுவோம். இந்த கஸ்டமர் வந்து இந்த பொருள் ஆர்டர் பண்ணும்போது இந்த பொருளும் சேர்த்து தான் ஆர்டர் பண்றான் அப்படிங்கிற அனாலிசிஸ் பார்க்கிறதுக்கு நம்ம அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்ல நம்ம டேட்டா செட் கொடுத்து மாடலை ட்ரெயின் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட் இருக்கும். அந்த ஏஜென்ட் வந்து என்விரான்மெண்டோட இன்டராக்ட் பண்ணும். எப்படி இன்டராக்ட் பண்ணும்? ஒரு ஆக்ஷன் மூலமா இன்டராக்ட் பண்ணும். அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அது ஒன்று பாசிட்டிவா இருக்கும், இல்லைனா நெகட்டிவா இருக்கும். கரெக்டான ஆக்ஷன் பண்ணா பாசிட்டிவ் ரிவார்ட் பாயிண்ட்டும், தப்பான ஆக்ஷன் பண்ணா நெகட்டிவ் ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும். இது மூலமா அது வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ செஸ் கேம் எடுத்துக்கோங்க. அதுல செஸ் போர்டு தான் ஒரு என்விரான்மெண்ட், அந்த ஏஐ பிளேயர் தான் ஒரு ஏஜென்ட். அது யூஸ் பண்ற ஒவ்வொரு மூவ்ஸ் தான் ஆக்ஷன்ஸ். ஸோ இது பண்ற ஒவ்வொரு கரெக்டான மூவுக்கும் தப்பான மூவுக்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வச்சு இது செஸ் விளையாட கத்துக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்து செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இந்த செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல நம்ம கொடுக்குற டேட்டா செட்ல சில டேட்டாக்கு லேபிள் இருக்கும், சில டேட்டாக்கு லேபிள் இல்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் ரெகக்னிஷன் மாடல், இல்லனா மெடிக்கல் இமேஜை வச்சு டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ற மாடல், இதுக்கெல்லாம் இந்த லேர்னிங்கை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல நாம கொடுக்குற டேட்டாக்கான லேபிளை அந்த மாடலே கிரியேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற ChatGPT இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், இது மல்டிபிள் லேர்னிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. அல்ல மெயினா யூஸ் பண்றது இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.